Hello friends, welcome to our channel. This is Subhas. Grow with me. ரொம்ப நாளாக வீடியோ போடல, ஸோ நீ நம்ம வீடியோ போடுறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் ஆவரேஜ் வெஸ் ஆவரேஜ் ஏ. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்கிட்ட வந்துட்டு ஒரு ஃபைல் இருக்குது. லைக் பாருங்கள், இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்துப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆவரேஜ்னா நம்மக்கிட்ட இருக்க ஒரு வேல்யூவை நம்ம நார்மலாக ஆவரேஜ் இந்த மாதிரி நம்ம ட்ராப் டவுன் பண்ணி கூட நம்ம ஆவரேஜ் எடுத்துக்கலாம். லைக் வந்துட்டு இந்த மாதிரி ஈக்குவல் டு கொடுத்து ஆவரேஜ் ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி நமக்கான ஆவரேஜ் எடுத்து வரலாம். அப்படி இல்லை, இப்போ இதை மட்டும் இதை பாருங்கள், இங்கே ட்ராப் பண்ணோன்னே நம்மளுக்கு இங்கே ஸ்டேட்டஸ் பார் கீழே பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஷோ 670 நமக்கு பார்த்த வேல்யூ இங்கே வந்துடுச்சு. பட் இதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, லைக் இங்கே பாருங்கள், இந்த வேல்யூஸ்லேயே நம்பர்ஸும் இருக்குது டெக்ஸ்ட்டும் இருக்குது. இப்போ நான் இங்கே வந்துட்டு இதுக்கான நான் இது எடுத்தேன்னா ஆவரேஜ் எடுத்தேன்னா இங்கே பாருங்கள் 23.333ன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி போகுது. இங்கே என்ன நடக்குதுன்னா இந்த ஆவரேஜுக்கும் ஆவரேஜ் ஏ இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஆவரேஜ்ன்றது நம்ம வேல்யூஸ் அதாவது நம்பர்ஸை மட்டும்தான் கணக்கெடுக்கும். ஓகேங்களா? பட் ஆவரேஜ் ஏ என்ன பண்ணுன்னா இந்த டெக்ஸ்ட்டு வேல்யூ ஆர் லாஜிக்கல் ஃபார்ம்ஸை நம்ம இந்த யூஸ் பண்ணுறோம்ல, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மெத்தட், ஸோ அது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் இங்கே ஒர்க் ஆகி நம்மளுக்கு ஒரு ஆவரேஜ் கொடுக்கும். ஓகேங்களா? லைக் வந்து இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆவரேஜ் முதல் போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆவரேஜோட ஃபார்முலா போட்டு காட்டுறேன். இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் எப்படி பாருங்கள். நம்மளோட என்ன வருது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம அதாவது இங்கே ஆவரேஜ் ஏ யூஸ் பண்ணல, நார்மல் ஆவரேஜ். ஓகேங்களா? ஆவரேஜ் பார்க்குறது இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். 23.33ன்னு சொல்லிட்டு இப்படி போகுது. இப்போது நான் இங்கே இதுக்கு நான் ஆவரேஜ் ஏ யூஸ் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஆவரேஜ் யூஸ் பண்ணுறப்போ ஒரு வேல்யூ வருது. பட் இப்போ ஆவரேஜ் ஏ யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே இந்த ஆவரேஜ் பக்கத்துலேயே ஏன்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதுதான். ஸோ ஆவரேஜ் ஏ யூஸ் பண்ணி வேல்யூ எதுலேருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு இதுலேருந்து இது வரைக்கும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஷிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணி இப்போ தட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 14ன்னு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்களா, இதில் நம்ம அதே தான் நம்ம அதே செல்ஸ் ரெஃபரன்ஸ் தான் கொடுத்தோம். இங்கே ஒரு வேல்யூ வந்திருக்கு. ஆவரேஜ் ஏ யூஸ் பண்ணுறப்போ இங்கே ஒரு வேல்யூ வந்திருக்கு. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த வேல்யூஸ் நம்பர்ஸை மட்டும் கணக்கு எடுத்திருக்கு. ஆவரேஜ் ஏல நம்பர்ஸும் கணக்கு எடுத்திருக்கு. இதில் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டு ஆர் இந்த லாஜிக்கல் இது பார்த்தீங்களா, ஸோ இதுவுமே நம்மளுக்கு வந்திருக்கு. அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு பார்ப்போம் பார்த்தீங்களா, அதுவுமே கணக்கெடுத்து வந்திருக்கு. அதுதான் இந்த டிஃப்ரென்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸ் மட்டும்தான் இங்கே அப்ளை ஆகிருக்கு. நம்ம இங்கே இதுலேருந்து A2 அதாவது A2ன்றது நம்ம செல் அந்த செல் நேம் ஏ காலம் 2 ரோ, அதுதான் A2. ஓகேங்களா? A2லேருந்து A6 வரைக்கும் கொடுத்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 10, 20, 40 இது மட்டும்தான் வந்துட்டு இங்கே அப்ளை ஆகிருக்கு, அதாவது கணக்கு எடுத்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுவே இதில் பாருங்கன்னா அதே செல் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். பட் ட்ரூ இந்த டெக்ஸ்ட்டு, ஓகேங்களா, அந்த லாஜிக்கல் இதுவுமே அப்புறம் டெக்ஸ்ட்டுமே வந்துட்டு கணக்கெடுத்து இங்கே ஒரு வேல்யூ வந்திருக்கு. அதனால தான் 14. ஓகேங்களா? ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ட்ரூன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ட்ரூன்னு வந்ததுன்னா அதை 1ன்னு கணக்கு எடுத்துக்கும். இது நீங்கள் கேட்கலாம்ல, எப்படி இது வந்துட்டு கணக்கு எடுத்துக்குது, என்ன நம்பரை வச்சு வேல்யூ பண்ணி இது கணக்கு எடுத்து ஆவரேஜ் கொடுக்குது அப்படின்னா, நம்மளுக்கு லாஜிக்கல் அந்த இது பண்ணுறல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்குறோம்ல, அது இப்போ பார்க்குறப்போ இங்கே ட்ரூன்னு வந்தால் அது 1ன்னு கணக்கு எடுத்துக்கும். இங்கே பாருங்கள், ட்ரூக்கு நேராக 1, ட்ரூ வந்தால் அதோட வேல்யூ 1, ஃபால்ஸ் வந்தால் அதோட வேல்யூ 0. இல்லை இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு, இந்த டெக்ஸ்ட் பாருங்கள், அலோ, இங்கே அலோன்னு இருக்கலாம். இல்லை வந்துட்டு இதோ இப்போ நார்மலாக சொல்கிறது சந்தோஷ்னு ஒரு நேம் போட்டுக்கலாம். வெயிட் செகண்ட், சந்தோஷ் ஒரு நேம், இதுவுமே ஒரு டெக்ஸ்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ இதுவுமே ஒரு டெக்ஸ்ட் தான். இப்போ இங்கே வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுப்போம். ஓகேங்களா? ஃபால்ஸ் இப்படி கொடுத்துமா, இப்போ இதை கொடுத்துருக்கு. இதுக்கான ஆவரேஜ் கண்டுபிடிங்க அப்படின்றப்போ நம்ம இப்போ இது வரைக்கும் போட்டு இதுக்கான இது நான் வேல்யூ கண்டுபிடிச்சேன். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். அகைன் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஏ கொடுத்து நம்ம இதுலேருந்து ஃபால்ஸ் இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம்னா 2 டெக்ஸ்ட்டு. இப்போ இந்த ஆவரேஜ் ஏ ஃபார்முலான்றதே ஒரு டெக்ஸ்ட் தான். அந்த டெக்ஸ்ட்டே நம்ம இது பண்ணியிருக்கோம், ஃபால்ஸ்னு ஆட் பண்ணியிருக்கோம், ட்ரூன்னு ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதை வச்சு நம்ம ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா வேற ஒரு வேல்யூ வருது, தெரியுதுங்களா? இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஜீரோன்னு கணக்கு எடுத்திருக்கு. ஓகேங்களா? சந்தோஷ்ன்றது 0 டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் 0. ஃபால்ஸ், இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்களா, இந்த இதுவுமே வந்துட்டு 0, இதுவுமே ஒரு டெக்ஸ்ட்டு, இதுக்குமே ஒரு 0. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம கணக்கு எடுத்து பார்ப்போம். இவன் லைக் வந்து ஒரு கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு கால்குலேட்டர் மாதிரி போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், 10 + 20 + ட்ரூக்கு வந்துட்டு 1. ஓகேங்களா? ஸோ 1 ப்ளஸ் நம்ம அலோன்றது ஒரு டெக்ஸ்ட்டு, ஸோ 0 ப்ளஸ் அகைன் வந்துட்டு 40 ப்ளஸ் அகைன் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டு, 2 டெக்ஸ்ட்டு, ஒரு லாஜிக்கல். இது எல்லாமே வந்து 0. நான் இங்கே பாருங்க, 0 0 அகைன் ஒரு 0. ஓகேங்களா? இப்போ இது நம்ம வேல்யூ பண்ணால் 71. இது ஆவரேஜ் டிவைடட் பை எத்தனை நம்பர் இருக்குது, எத்தனை வேல்யூ இருக்குது, 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? இப்போ 8 இருக்குது. இப்போ டிவைடட் பை 8 கொடுக்குறேன், நமக்கான வேல்யூ வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இதை இப்படி தான் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே கணக்கு வரும். சரிங்களா? எத்தனை வேல்யூ அத்தனை வேல்யூ வச்சு அதை எடுத்துட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து என்ன எத்தனை நம்பர் நம்ம வச்சுருக்கோமோ அந்த நம்பர் நம்ம டிவைடேட் பண்ணி நம்ம ஒரு கணக்கு ஆவரேஜ் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆவரேஜ் ஏவும் இப்படி தான் நம்மளுக்கு கால்குலேட் ஆகிருக்கு. அதாவது A2லேருந்து A6 வரைக்கும் இது மொத்தமே வந்துட்டு 5 வேல்யூ இருக்குது. ஸோ 5 டிவைடேட் பண்ணி நம்மளுக்கு இந்த ஒரு ஆவரேஜ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை மறக்காதீங்க. ட்ரூன்னு வந்தால் 1 வேல்யூ எடுத்துக்கும், ஃபால்ஸ் ஆர் டெக்ஸ்ட் இருந்ததுன்னா அது 0வாக கணக்கு எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஆவரேஜ் அண்ட் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி நம்ம ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? ஒரு டெக்ஸ்ட்டும் கலந்துருக்கும் போது, அதாவது நார்மலாக நம்பர் இருக்கும்போது மட்டும் நம்ம வெறும் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறோம். அந்த நம்பர் கூட இந்த மாதிரி லாஜிக்கல்ஸ் இதுவுமே அப்புறம் ஒரு டெக்ஸ்ட்டுமே இருந்தாலுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆவரேஜையே யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், புரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி நம்ம ஆல் நோட்டிஃபிகேஷன் மாற்றி வச்சிங்கன்னா நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகேங்களா? இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.